ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். சங்கீதம் 147:11. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அவர் நமக்கு எல்லாமாய் இருக்கிறார். நாம் அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருந்தால் அவரது வழிநடத்துதலையும் அவரது பிரசனத்தையும் நமது வாழ்வில் அனுதினமும் உணர்ந்து கொள்ளலாம். தமது பிரியத்தினால் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். அவர்கள் காயங்களை கட்டுகிறார். இன்று வாழ்க்கையின் போராட்டங்களினால் மனம் உடைந்து போய் நொறுங்குண்டு கிடக்கும் உங்களையும் ஆண்டவர் காண்கிறார். தேவ பிள்ளையே, இன்றே கர்த்தருடைய பாதத்தில் உங்களை முழுமையாக ஒப்புக் கொடுங்கள். அவருக்கு பயந்து அவரது கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ உங்களை ஒப்புக் கொடுங்கள். உங்கள் சுய விருப்பங்களை தள்ளிவிட்டு தேவனுடைய விருப்பம் செய்யும்படியாக உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் இயேசு உங்களை என் மகனே, என் மகளே, எனக்கு பிரியமானவனே, எனக்கு பிரியமானவளே என்று உங்களை அணைத்து உங்கள் கண்ணீரை துடைத்து மனபாரங்களை நீக்கி உங்கள் பாவங்களை மன்னித்து மகிழ்வான மன ரவியமான ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ கிருபை செய்வார். நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, இன்று வாழ்க்கையில் பல போராட்டங்களினால் மனம் உடைந்து சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க வசனத்தின்படி தேற்றுவீராக. தேவனே, பாவத்திலிருந்தும் வறுமையிலிருந்தும் பலவீனங்களிலிருந்தும் வியாதியிலிருந்தும் எங்களை விடுவிக்கிற உங்க அன்புக்காய் நன்றி சொல்லுகிறோம். தேவனே, எங்கள் வாழ்நாட்களில் நாங்கள் சமாதானத்துடன் வாழ்ந்து உம்மை துதித்து வாழும்படியாக எங்களுக்கு தேவையான நீதியையும் எங்கள் வாழ்வில் உயர்வான நிலையையும் தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அனைத்து மக்களையும் ரட்சித்து மந்தையில் சேர்த்துக் கொள்ளவும், விடாத தீய பழக்க வழக்கங்களில் பீடிக்கப்பட்டவர்களை சாத்தானின் கட்டுகளிலிருந்து தேவரையும் விடுதலை செய்து உங்க மந்தையில் சேர்த்துக் கொள்ள வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும், கையின் பிரயாசங்கள் அப்பம் தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படவும், கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கப்படவும், போக்குவரத்தில் தேவ பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும், வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கவும், வேலை கிடைக்காதவர்களுக்கு தரமான வேலை கிடைக்கவும், பேறுகால பெண்களுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும், வியாதியினால் பலவீனமாய் பீடிக்கப்பட்டவர்கள் குணமடையவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், இயற்கை சீற்றங்களினால் விவசாயம் பாதிக்கப்படாமல் காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். இயற்கை சீற்றங்களினால் இழப்பின் மத்தியில் வாழும் மக்களுக்கும் பாதிப்புக்குள்ளான மக்களுக்கும் ஆறுதல் கிடைக்கவும், உரிய உதவிகள் கிடைக்கவும் கிருபை செய்யுங்க. விடுதிகளில் தங்கி படிக்கும், வேலைக்கு செல்லும் பெண்கள் மற்றும் பிள்ளைகள் உலக இச்சைகள், கண்ணின் காட்சிகளுக்கு விலக்கி தங்களை காத்துக் கொள்ளவும், பேருந்துகளில் பயணம் செய்யும் பெண்கள் பாதுகாப்பாய் பயணம் செய்யவும் வழி நடத்துங்க. கர்த்தாவே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், பொருளாதாரம் மேம்படவும், போதை பழக்கம் இல்லாத, மூடப்பழக்கம் இல்லாத, மதக்கலவரம் இல்லாத இந்தியா உருவாகவும், உலக நாடுகளுக்கிடையே நல்லுறவு அமையவும், ஆட்சியாளர்கள் நேர்மையாய், நீதியாய், உத்தமமாய் வாழவும் ஜெபிக்கிறோம். திருச்சபைகள் வளர்ந்து பெருகவும், கர்த்தர் மெய்தேவனை அறியாத மக்களை ரட்சித்து மந்தையில் சேர்க்கும்படியாகவும், விசுவாசிகளுக்குள் பரிசுத்த வாழ்வை குறித்த வாஞ்சை வைராக்கியம் காணப்படவும், மிஷினரிகள் அவர் தம் குடும்பத்தினரின் தேவைகள் சந்திக்கப்படவும், பணித்தளங்களில் பரிசுத்த ஆவியானவரின் கிரியை வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்திற்கு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமென்.